ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மணி தாமோதரன் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற ஒரு தவறு செய்தால் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி தாங்க. ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க வேலை தேடுறதற்காக ஊர் விட்டு ஊர் ஒரு ரூம் எடுத்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ரூம் வாடகை கூட கட்ட முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வர்றப்ப ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாருன்னா, அவங்கள எல்லாரையுமே காலி பண்ணி ரூமை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்ப எதேச்சையாக ஒருத்தரை போய் மீட் பண்றாங்க. அவர் இவங்களுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி ஒரு குட்டி கருத்தொன்னு சொல்றாரு. அதாவது, இந்த உலகத்துல எப்படி நம்ம அதிகமா சம்பாதிக்கிறது, ஒருத்தரை ஒரு ஆசையை தூண்டி எப்படி நம்ம அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், சரி நம்ம நேர்மையாக போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி, இந்த சின்ன சின்ன மார்க்கெட்டிங் விஷயங்கள், ஏமாத்துற விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு மற்றவங்கள ஏமாற்றி சம்பாரித்து அப்புறம் நம்ம சினிமாவில் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க நினச்ச மாதிரி இவங்க பெரிய பணக்காரங்கள் ஆனாங்களா, இல்லை இவங்க செஞ்ச விஷயங்கள்னால இவங்க எந்த மாதிரிலாம் ரியாக்ட் ஆனாங்க, எந்த மாதிரிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் நடித்தவங்கலாம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். பாஸ்கர், பாரி, உபாசனா, நமோ நாராயணா, இப்படி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தினுடைய மியூசிக்கை பற்றி நம்ம சொல்லணும்னா, ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே பண்ணியிருக்கிறாரு மியூசிக் டைரக்டர். அதாவது, ஒரு பர்டிகுலர் சீனில் இவங்க இந்த ஏமாத்தின பணத்தை பூரா எடுத்துட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த சேர்க்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே கேட்குறதுக்கும் திரைக்கதையில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அருமையாகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். அவருக்கு நிச்சயமாக நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கதைகளை சீக்கிரம் சொல்கிற மாதிரியே இருக்கும். ஒன்றுக்கொன்று ரொம்ப குயிக்காகவே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பிஜிஎம்மும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுற மாதிரியே இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃபோட ரொம்பவே விறுவிறுப்பாக போகுதுன்னு சொல்லலாம். பட் கதையினுடைய கனெக்டிவிட்டி படத்துக்கு திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரியே இயக்குனர் ரொம்ப நேர்த்தியான முறையில் எடுத்துகிட்டு போயிருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு மொபைல் மூலமாக ஒரு அரசியல் மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே நிறையா படங்களில் பார்த்துருப்போம். பட் அதை பற்றி இந்த படங்களில் இன்னும் கொஞ்சம் தென்னந்தெளிவாக திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு இயக்குனர். இது மட்டும் இல்லாமங்க, ஒரு ஃபேக்ட் நியூஸ் மூலமாக எந்த மாதிரிலாம் நமக்குள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் இயக்குனர் இந்த திரைப்படத்தில் ரொம்ப தென்னந்தெளிவாகவே காமிச்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட் நியூஸ் எந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாகவே நம்ம இந்த படத்தில் பார்க்க முடியுது. மற்றபடி இந்த படத்தில் ஆக்ட்ரஸோடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்தோம்னா, எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறான்னு தான் சொல்லணும். ஹீரோயின் உபாசனா ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. காமெடி ரோல்ஸில் வரக்கூடிய காமெடி சீன்ஸ் எல்லாமே படத்துக்கு ரொம்பவும் பெர்ஃபெக்டாகவே ஒர்க் அவுட் ஆகி போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எம்.எஸ். பாஸ்கருடைய ஆக்டிங்கை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா, அவர் எந்த திரைப்படத்தில் என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் அவர் அதை ரொம்பவே கச்சிதமாக பண்ணிடுவார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இந்த படத்துலையும் அவர் தன்னை மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். மற்றும் நம்ம நமோ நாராயணுடைய கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் இந்த படத்தில் ஒரு அரசியல் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர்லையும் அவர் ரொம்ப கச்சிதமாக நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் பார்த்தோம் அப்படின்னா, அரசியலில் நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாவது ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் அதுக்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது பார்க்கறதுக்கு திரையில் நமக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாகவும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டியோடையும் எண்டில் முடிகிறப்ப டைரக்டர் ஒரு நல்ல ஒரு தரமான கருத்தை மக்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் சொல்லியிருக்கிறாரு இயக்குனர். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். ஸோ, ஒரு தவறு செய்தால் படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் இயக்குனர் எடுத்திருக்கிறார். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.